அப்புறம் அது நின்று கல்யாணத்துக்கு முன்னே குழந்தை பெத்துக்க முடியும். அதுமாச்சு சிவாங்கி சொல்லிட்டே இருக்கான், நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணுவேன், 2 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணுவேன். ஆக்சுவலி நாங்க போன வருஷத்துலேருந்தே தேடிட்டு மீன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து என்ன சொன்னேன், உனக்கு கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிக்கோ எல்லாமே. அது என்னமோ இப்பொழுது பசங்களை பொண்களை எல்லாருமே அவன் ஆகட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாம் 27 28 அந்த மாதிரி வச்சிருக்கு. பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம். முந்தா நேற்று வந்து கேட்குறா, அம்மா 30 வயசுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்க முடியாதா? யார் சொன்னா? ஸ்ருதிகா அக்கா சொன்னா. எடி சீக்கிரம் பெத்துக்கோடி, நான் எல்லாம் 25 26 இல்லாட்டி நம்மளோட எலாஸ்டிசிட்டி போயிடும். 30 வயசுக்கு முன்னே பொத்துக்கணும் அப்படின்னு. ஐயோ அப்போ நான் இப்போ என்ன பண்ணும், 28 வயசு கல்யாணம், அப்புறம் குழந்தை பிறகு ஐயோ கொஞ்சம் லேட் ஆகுமே. அப்புறம் அது நின்று கல்யாணத்துக்கு முன்னே குழந்தை பெற்றுக்க முடியும். அதுமாச்சு அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கோணும். பட் இந்த காலத்தில் நம்மள ஆரையும் வந்து கம்பலும் பண்ண முடியாது. என்ன இப்போ எங்க கல்யாணம் பண்ணுற கேட்குறான், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கேட்குறேன். நான் சொன்னேன், உனக்கு நான் ஒரு பீடியாட்ரிஷனை தான் பார்க்க போவேன், குழந்தைகளை பார்க்குறவங்க தானே அந்த மனசு இருக்கும், அப்படி உண்மையெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன. ஸோ அவளுக்கு அந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது, எனக்கு ஆசை இருக்கும்ல. அப்போ எப்படி பண்ணணும், சிவாங்கியோட கல்யாணம் எப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு? எப்படி பண்ணணும்? ரொம்ப பெருசா எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நல்லா பண்ணணும், எல்லாரையும் தெரிஞ்சவங்களை எல்லாம் கூப்பிட்டு நல்லா பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரி சாரீஸ் அதெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கீங்களா? தாலி கட்டுற நேரம் இவங்க அப்பாவோட ரீதி தான் மடிசார் கட்டி இது பண்ணணும். ஆனால் நான் இப்பவும் மடிசார் எல்லா பூஜைக்கும் நான் மடிசார் கட்டின்னு தான் இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாம் என்ன ஃபேஷனோ பிடிக்கிறது. இப்போ திடீர்னு பார்த்தா இங்கேருந்து இதெல்லாம் வச்சுட்டு வரா. சில இல்லை நிறைய கல்யாணங்கள் டிஃப்ரெண்டா இருக்குப்பா, எல்லாருமே டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே. இப்போ வந்து ஹல்தி சங்கீதெல்லாம் நம்மளோட கிடையாது, எல்லாமே கொண்டு வந்தாச்சு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் 4 நாளைக்கு. ஸோ அதனால அவள் என்ன பண்ண போறான்னு தெரியல.